Hi students, welcome all. Now let's see the part 1 of unit 4 about our environment. Environment அப்படினா சுற்றுச்சூழல் நம்மள சுத்தி இருக்கிறது. So environment is defined as it is a surrounding or a space in which a person, plant or animals live. Everything that surrounds us, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே, பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், அதர்வைஸ் ஏர், வாட்டர், சாயில், சன்லைட், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சேர்த்து தான் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். இந்த என்விரான்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று இஸ் லிவிங் திங் அண்ட் அதர் ஒன் இஸ் த நான் லிவிங் திங். லிவிங் திங்கை வந்து நம்ம பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்கை ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் நான் லிவிங் திங், அதாவது உயிர் இல்லாமல் இருக்கிறது வந்து சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் சாயில். லிவிங் அப்படின்னா உயிர் உள்ளது. ஸோ எதுக்கெல்லாம் உயிர் இருக்குது? பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, இப்போது என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷனில் இருக்கும். ஆர்கானிசம்ஸ் லிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர் அண்ட் அடாப்ட் தெம்செல்ஸ் டு கண்டிஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். சப்போஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் கண்டிஷன் மாறுச்சு அப்படின்னாலுமே இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் அதை அடாப்ட் பண்ணி அந்த இடத்துல வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஈகோசிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஈகோசிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைப்பு. அதாவது இட் இஸ் a community of living and non living things that work together. கம்யூனிட்டி அப்படின்னா குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். போத் வில் பி தேர் அண்ட் எனி சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருது, லைக் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போதோ இல்லை வந்து இன்க்ரீஸ் ரெயின்ஃபால், ரொம்ப மழை பெய்யும் போதோ இட் வில் ஹாவ் அ இம்பேக்ட் ஆன் த ஈகோசிஸ்டம். இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ஈகோசிஸ்டம் வந்து டூ டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் நேச்சுரல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாக அதுவே அமைஞ்சது. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது, we are made it. அண்ட் திஸ் நேச்சுரல் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன்று இஸ் டெரஷியல், அதாவது லேண்டில் இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட். அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னா வாட்டர் பாடிஸ், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர், சீ, பாண்ட், இதெல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் வந்து அதுவும் டெரஷியல் அண்ட் அக்வாட்டிக் ரெண்டாக இருக்குது. டெரஷியல் அப்படின்னா லேண்ட், நம்ம மேட் பண்ணது, கார்டன் அந்த மாதிரி. அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னா லைக் அக்வாரியம் இல்லைனா ஃபிஷ் டேங்க் நம்ம செட் பண்ணி வைக்கிறது. இப்போது ஈகோசிஸ்டத்தோட டைப்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன் இஸ் நேச்சுரல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல். இந்த நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாக உருவானது, வித்தவுட் எனி ஹியூமன் இன்டராக்ஷன், நம்ம அதில் எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகிருக்க மாட்டோம். இந்த நேச்சுரல் வந்து இது ரெண்டு விதம். ஒன்று இஸ் அக்வாட்டிக், அதாவது வாட்டரில், விச் இஸ் ஈகோசிஸ்டம் இன் அ வாட்டர். அண்ட் டெரஷியல் அப்படின்னா லேண்டில், ஈகோசிஸ்டம் அவுட் சைட் த வாட்டர் பாடி, அதாவது வாட்டர் பாடிக்கு அவுட் சைடில் என்ன இருக்கும்? லேண்டு தான் இருக்கும். அக்வாட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் சீ, ரிவர், பாண்ட், லேக், ஆறு, ஏரி, குளம், கடல், இதெல்லாமே. டெரஷியல் அப்படின்னா அவுட் சைட் வாட்டர் பாடி, அதாவது தண்ணிக்கு வெளியே என்ன இருக்கும்? லேண்ட், அங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், மவுண்டெயின், டெசர்ட், இதெல்லாம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நம்ம அதை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறது. இட் இஸ் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன் பை அ ஹியூமன்ஸ். இதுவுமே ரெண்டு. அக்வாட்டிக் அண்ட் டெரஷியல். அக்வாட்டிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் டேங்க், நம்ம அதை வந்து மேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். டெரஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் பேடி ஃபீல்ட், அக்ரிகல்ச்சரல் லேண்ட், கார்டன்ஸ், இதெல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் அ டெரஷியல். Now let's see about aquarium and terrarium. ஸோ அக்வாரியம் அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஃபிஷ் டேங்க், ஸ்மால் ஃபிஷ் டேங்காக இருக்கலாம் இல்லை பெரிய ஃபிஷ் டேங்காக இருக்கலாம். அதில் ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதர் வாட்டர் கிரியேச்சர்ஸ், பிளான்ஸ் எல்லாம் போட்டு நம்மளோட கண் பார்வையில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். டெரரியம் அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கார்டன்ஸாக இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் பிளான்ஸ் வச்சு நம்ம கண் பார்வையில் வச்சுருப்போம், மெயின்டைன் பண்ணுவோம். ஜூ அப்படின்னா அங்கே வந்து அனிமல்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பிளான்ஸ் வில் பி தேர், அது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ டெரரியம் அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கார்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஜூவில் அனிமல்ஸ் கூட வச்சுருப்பாங்க அண்ட் ஆல்சோ பிளான்ஸ் வில் பி தேர். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் இன் விச் டெரஷியல் அனிமல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அ பிளான்ஸ் ஆர் மெயின்டைன்டு. ஸோ வித் கண்ட்ரோல்டு கண்டிஷன், நம்ம கண்காணிப்பில் இருக்கும் போது தட் காப்பி their நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ போத் ஆர் யூஸ் டு அப்சர்வ் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மோர் க்ளோஸ்லி அண்ட் தீஸ் டூ ஆர் யூஸ்டு ஃபார் அ டெக்கரேட்டிவ் பர்பஸ். சாப்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்கிறதுக்காகட்டும் சரி, அண்ட் ஆல்சோ டு டூ their physiological functions. Every living organisms need food to perform their physiological actions.
ஸோ இந்த ஃபுட் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு எப்படி கிடைக்குதுன்னு பொறுத்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், இன்னொரு சிலது வந்து அடுத்த இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பிளான்ஸ் பார்த்திங்கன்னா it will prepare their own food. ஆனால் animals வந்து அப்படி கிடையாது. they cannot able to prepare their own food. they depend on other animals இல்லைனா plants for their food. ஸோ இதை பொறுத்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ஸ் நம்ம ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து if they produce their own food அதை வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். if they didn't prepare their own food அதை வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். they depend on other organisms for their food. ப்ரொடியூசர் அதாவது ப்ரொடியூஸ். this producer is also called as the Autotrophs. so they can able to produce their own food and they will not eat the other organisms for their food. for example plants வந்து they prepare their own food by a photosynthesis process. and consumers அப்படின்னா they will not prepare their own food and they will depend on other organisms for their food. for example animals. ஸோ அனிமல்ஸால் அவங்களோட ஃபுட் அவங்களாலே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அண்ட் திஸ் கன்சியூமர் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த கன்சியூமர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபுட் தே ஈட், என்ன விதமான சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னு பொறுத்து we classify them into many groups. they are herbivores, carnivores, omnivores and decomposers. herbivores அப்படின்னா பிளான்ஸும் பிளான்ட் ப்ராடக்ட்ஸும் சாப்பிட்டுச்சு அப்படின்னா they are herbivores. for example cattle, deer, goat. ஸோ இதெல்லாமே வந்து ஹெர்பிவோரஸ், பிளான்ஸை மட்டும் சாப்பிடும். கார்னிவோரஸ் அப்படின்னா அதர் அனிமல்ஸை ஈட் பண்ணுச்சு அப்படின்னா they are carnivores. for example lion, tiger. இது வந்து அனிமல்ஸ் மாமிசத்தை சாப்பிட்றது. அண்ட் ஆம்னிவோரஸ் they eat both plants and animals. அதாவது பிளான்ஸையும் சாப்பிடுவாங்க, அனிமல்ஸையும் சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன், க்ரோ, டாக். ஸோ இதெல்லாமே வந்து they will eat both plants and animals. நெக்ஸ்ட் இஸ் த டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது இந்த ஹெர்பிவோரஸ் அப்படிங்கிற கோட்டாக இருக்கலாம், கேட்டில், டீராக இருக்கலாம். கார்னிவோரஸ் அப்படிங்கிற லயனாக இருக்கலாம், இல்லை டைகராக இருக்கலாம். ஆம்னிவோரஸ் அப்படிங்கிற ஹியூமனாக இருக்கலாம், க்ரோவாக இருக்கலாம், இல்லை டாகாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இறந்துருச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து டீகம்போஸ் பண்ணி ஆகணும். ஸோ மண்ணில் எது பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பண்ணும். அதாவது இறந்து போன உயிரினத்தை டீகம்போஸ் பண்ணும். எப்படி? கெமிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுது. கெமிக்கலாக பிரேக் டவுன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது பெருசாக இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை சின்னதாக பிரேக் பண்ணும் இன்டு அ சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை வந்து அதை அப்டெயின் பண்ணிக்குது. அண்ட் அந்த டீகம்போஸ் பண்ண இதை வந்து தென் இட் கோஸ் பேக் டு த பிளான்ட். திரும்ப அது வந்து பிளான்ட்டுக்கே போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்விரான்மெண்ட்னா என்ன, ஈகோசிஸ்டம்னா என்ன, அந்த ஈகோசிஸ்டமில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் நேச்சுரல், அனதர் ஒன் இஸ் த ஆர்டிஃபிஷியல். அந்த நேச்சுரலுமே வந்து டெரஷியல், அதாவது லேண்டு, அக்வாட்டிக் அப்படின்னா வாட்டர். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல்லையும் ரெண்டு விதமாக இருக்குது. அக்வாட்டிக் அப்படின்னா அக்வாரியம், டெரஷியல் அப்படின்னா டெரரியம், லேண்ட். ஸோ அப்படின்னா என்ன? அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்னால் என்ன, விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த ஆட்டோட்ராப்ஸ். தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். கன்சியூமர்னா என்ன? ஹெட்ரோட்ராப்ஸ். தே வில் கன்சியூம் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆஸ் தேர் ஃபுட். அண்ட் இந்த கன்சியூமர் வந்து 4 டைப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். டிபெண்டிங் ஆன் த ஃபுட் தே ஈட். ஹெர்பிவோரஸ்னால் பிளான்ட் மட்டும் சாப்பிட்றது. கார்னிவோரஸ் அப்படின்னா மாமிசத்தை சாப்பிட்றது. ஆம்னிவோரஸ் அப்படின்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் சாப்பிட்றது. அண்ட் டீகம்போசர்ஸ் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஐ hope you understand these concepts well. If you have any doubt, please do comment. In next video we can see about the food chain and food web. Thank you for watching.